ஓம் அமிர்தேஸ்வரி நமக. ஓம் நம சிவாயா. குருமார்களை நம்ம வாழ்க்கையில் சரண் அடைகிறது மூலமாக நம்ம வாழ்க்கையில் பல மாற்றங்களை நம்ம சந்திக்கலாம். பல மாற்றங்கள் மட்டும் இல்லை, அற்புதங்களும் நம்ம வாழ்க்கையில் அவங்க நிகழ்த்துவாங்க. அதை ஒரு சின்ன கதை மூலமாக நம்ம பார்க்கலாம். ஒரு குரு இருக்கார். அந்த குரு தன்னுடைய சீடர்கள் கூட நடந்து போயிட்டுருக்காரு. அவர் நடந்து போயிட்டுருக்க இடம் ஒரு பெரிய பாலைவனம். அங்கே நிறைய மணல்கள் இருக்குது. அப்போ என்ன பண்ணுறாரு, அந்த சீடர்களோட போயிட்டுருக்கப்ப எல்லா சீடர்கள்கிட்டையும் சொல்கிறேன், இந்த மாதிரி இங்கே உள்ள குச்சிகளை நீங்கள் பொறுக்கிக்கோங்க அப்படிங்கிறாங்க. அதை குச்சிகளை பொறுக்கி நீங்கள் வச்சுருக்கீங்களா ஒரு பை, அந்த பைக்குள்ளே போட்டுக்கோங்க அப்படிங்கிறாங்க. இவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்க, சில சீடர்கள் குச்செல்லாம் பொறுக்கிக்கிறாங்க. அதே மாதிரி இன்னொரு இடத்துக்கு போகிறாரு. அப்போ சொல்கிறாரு, இங்கே உள்ள கற்களையும் நீங்கள் பொறுக்கிக்கோங்க, பொறுக்கி அதையும் பேக்கில் போட்டுக்கோங்க அப்படிங்கிறாங்க. சில சீடர்கள் என்ன பண்ணுறாங்க, ஒரு குறிப்பிட்ட சீடர்கள் மட்டும் குரு சொல்கிறத ஃபாலோ பண்ணுறாங்க. அந்த கற்களையும் அந்த குச்சி சொன்னாங்க இல்லையா, அதையும் பொறுக்கி பேக்கில் போட்டுக்கிறாங்க. ஆனால் சில சீடர்கள் போய் போய் குரு ஒன்றுமா தெரியாது, இந்த கல்லையும் இந்த குச்சியும் வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், இதை எடுத்துகிட்டு போய் வேஸ்ட்டு தான் அப்படின்னு சொல்லி குரு சொல்கிறத அவங்க ஃபாலோ பண்ணலை. ஆனால் சில சீடர்கள் மட்டும் என்ன பண்ணாங்கன்னா, குரு சொல்கிறத அப்படியே கேட்டுக்கிட்டாங்க. இப்போ குரு என்ன பண்ணாங்க, அந்த இடத்துலேருந்து நைட் ஆகிடுச்சு, கிளம்பி ஒரு கூடாரம் அமைச்சு அந்த கூடாரத்தில் தன்னுடைய சீடர்களை உட்கார வச்சுருக்காங்க. உட்கார வச்சு இப்போ குரு சொல்கிறாங்க, உங்களோட பைகளை எடுங்க, எடுத்து வச்சுக்கோங்க, இப்போ சொல்கிற அந்த பைகள்லாம் நீங்கள் திறந்து பாருங்கள் அப்படிங்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்க உள்ள சீடர்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, அந்த பைகளை திறந்து பார்க்குறாங்க. திறந்து பார்க்குறப்ப யாரெல்லாம் குரு சொல்கிற பேச்சை கேட்டாங்களோ அவங்களோட பையில் மட்டும் நிறைய தங்கங்களும் பொற்காசு இந்த மாதிரி வைரம்லாம் இருந்துச்சான். ஆனால் யாரெல்லாம் குரு சொல்கிற பேச்சை கேட்காம அந்த கல்லையும் அந்த கம்பையும் எடுக்காமல் வந்தாங்களோ அவங்க பை எம்டியாக இருந்துச்சான். இதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் குருமார்கள் வந்த பிறகு அவங்க உபதேசம் என்ன சொல்கிறாங்களோ, அவங்க நம்ம வாழ்க்கைக்கு வழிகாட்டனே வந்திருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு நம்ம நடந்தால் நம்ம வாழ்க்கையில் பல அற்புதங்களை அவங்க நிகழ்த்துவாங்க. நம்ம நினச்சே பார்க்க முடியாத அளவுக்கு நிறைய மேஜிக்கை அவங்க கொடுப்பாங்க. நம சிவாய. நன்றி.